ஓடிஐ மேட்ச் தான் தோத்துட்டீங்க. T20 ஆச்சு விட்றாதீங்கடா மாறா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்னே சொல்லலாம். ஆல்ரெடி 3 மேட்ச் கொண்ட ஓடிஐல வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து சீரிஸ வின் பண்ணிட்டாங்க 2-1ன்ட்டு. T20 5 மேட்ச் வேர்ல்டு கப் வேற அடுத்த மாசம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே ஆரம்பிக்குது. எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும்போது டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்க செலக்ட் பண்ண இந்தியா பேட்டிங் ஆட வந்தாங்க. சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மாவும். வழக்கம் போல சஞ்சு சாம்சன் ஆடுவாரான்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கத்துக்கு மாறாவும் இல்லாம, வழக்கமும் இல்லாம 10 ரன்னுக்கு நான் போறேன் அப்படின்ற மாரி 10 ரன்னுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது 8 ரன்னுக்கு அவரு போய் என்னங்க இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும்போது அபிஷேக் சர்மாவும், சூரியகுமார் யாதவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா அபிஷேக் சர்மா 35 பால்ஸ்க்கு 84 ரன்ஸ்ன்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் 22 பாலுக்கு 32 ரன் அவுட்டு. அதுக்கப்புறம் அந்த பாண்டியா அவரோட தாண்டியாவ ஆடிட்டு போனாருன்னே சொல்லலாம். 16 பாலுக்கு 25 ரன் இருக்கும்போது அந்த பக்கம் அபிஷேக் சர்மா அவுட்டு, சிவம் துபே 9 ரன்னுக்கு அவுட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது யார் தான் கடைசியா ஆட போறா அப்படின்னு இருக்கும்போது, அக்ஷர் பட்டேல் 5 ரன்னுக்கு காலி அப்படின்னு இருக்கும்போது, கடைசியில ஒரு ரன்னு தேவையா அப்படின்னு இருக்கும்போது, நான் அடிக்கிறேங்க ரிங்கு சிங் வில் டூ சம் மேஜிக் அப்படின்ற மாரி இருக்கும்போது, 20 பாலுக்கு 44 ரன். ஹி மஸ்ட் பி இன் த வேர்ல்ட் கப். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபினிஷரா இருக்காரு. இந்த ஃபினிஷிங் தான் நமக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது, 20 பாலுக்கு 44 ரன் அடிக்க 20 ஓவர்களுக்கு 238 ரன் 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா அடிக்கிறாங்க. அப்பாடியோ! நல்ல வேளை டீசென்ட் ஸ்கோர்யா ரிங்கு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, நியூசிலாந்து இத அடிப்பார்களா? மாட்டார்களா? அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, டெவன் கான்வே வந்து பார்த்தீங்கன்னா 2 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. டக் அவுட் அஷ்டப் சிங் பால்ல. அதுக்கப்புறம் வந்து ராபின்சனும் பெருசா ஜொலிக்காம 15 பாலுக்கு 21 ரன் அவுட் ஆக, ரச்சின் ரவீந்திரா 1 ரன் காலியாகன்னு போயிட்டு இருக்கும்போது, அப்பாடா மேட்ச் நம்ம கையிலன்னு இருக்கும்போது, பிலிப்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்மேனும் அதெல்லாம் கிடையாது உட்காருங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு நவுத்தி இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். சாப்மேன் 24 பாலுக்கு 39 ரன் இருக்கும்போது, வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து டேரன் மிச்சர் 18 பாலுக்கு 28 ரன் இருக்கும்போது, அவர் விக்கெட் சிவம் தூபே எடுக்கன்ற மாரி பிலிப்ஸ் மட்டும் 40 பாலுக்கு 78 ரன். இவர் விக்கெட்ட மட்டும் எடுத்துருங்க. நம்ம தாங்க அப்படின்னு இருக்கும்போது, அக்ஷர் பட்டேல் எப்படியோ எடுக்க, அவ்வளோதான் கைஸ். இந்தியா தான் கைஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாட்னர் கேப்டன் ஒரு 13 பாலுக்கு 20 ரன் அடிக்க அது கை குடுக்கவில்லைன்னே சொல்லலாம். மொத்தமாவே 190 ரன்னுக்கு 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவருக்கு அடிக்க முடிஞ்சது நியூசிலாந்தால. 48 ரன் வித்தியாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அபார வெற்றி ஃபர்ஸ்ட் மேட்ச்ச. எஸ் ரிங்கு சிங்கோட ஒரு நாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய யூஸ்ஃபுல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் மேட்ச்ச ஜெயிச்சாச்சு. ஓடிஐ மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு மத்த மேட்ச்லாம் தோத்துறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.